ஃபால்ஸ்ல போனா ஃபால்ஸ் தண்ணி குடிக்கிற மாதிரி அங்க ஒரு இது மாண்டேஜ். நான் அதான் சொல்றேன் சீரிஸ் வச்சிருக்காங்க வைக்க முடியாது ஏன்னா அவ்வளவு மாண்டேஜஸ். நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்ல கொடுத்துடலாம். ஒரு ஆடெல்லாம் மேயும் நாங்க 4 பேரை போயிட்டு ஆடு கிட்ட விளையாடுற மாதிரி ஒரு மாண்டேஜ் ஸ்டார் ஃபுல்லா எடுப்பான். அங்க ஒரு இட்லி கடை வச்சிருப்பான். இப்ப போய் இட்லி சாப்பிட்ற மாதிரி இதே மாண்டேஜ் ஃபுல் மாண்டேஜ் அடிச்சு நவுத்துவான். போலீஸாவும் நானும் சும்மாவே ஏதாவது ஒண்ணுன்னா அங்க சிரிச்சு என்னமோ நாங்க அந்த டயர்டு ஒரு 24 hours கிட்ட ஷூட் பண்ண டயர்டு ஏதோ ஒரு சின்னதுக்கு சிரிக்க ஆரம்பிச்சு. இவரை பார்த்தா சிரிப்பு வருது, இவ ஏதாவது பேசுறது. இவரெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆக மாதிரி இருக்காரு உங்களுக்கு. ஆனா இவரே டென்ஷன் ஆயிட்டாரு. செம்ம டென்ஷன் அப்பயும் ஆனா அப்பயும் சிரிச்சுக்கிட்டே நான் பண்ணவே மாட்டேன். ஆனா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். இன்னொரு டென்ஷன் ஓடிட்டு இருக்கோம். ஆனா ஒருத்த மட்டும் இந்த திருப்பி யூஸ் பண்ணிட்டு லைட் அங்க வச்சுட்டு ஒரு 4-5 பேர் உள்ள வந்தாங்க. சீரியஸா பேசிட்டு ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து மிஸ்கின் சார் கிட்ட அசோசியேட் டைரக்டரா இருக்கேன். டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாமே நம்ம வந்து பேட்சுக்காக வச்சிருந்தோம். நீங்க மொத்தமா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க இப்ப தெரியாம பேசிட்டு இருக்கோம் தலைவா. மாண்டேஜ் இருக்கும். அது தெலுங்கு ஏரியா. அந்த ஏரியாவோட நான் எக்ஸ்ட்ரா இருக்கோம். இல்லைக்கா அந்த பாட்டு கேட்டு பாருங்க. நான் ஷார்ட் பண்ணிட்டேன். சூரிய எங்கேயும் நிற்க வச்சுருக்கேன். பார்த்தா அந்த இடம் தான் அதே ஏரியாவில் நாங்கள் அதே தான். ஸோ பிரதர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஒரு கேரக்டருமே நம்ம பண்ணும்போது ஓகே இது வந்து நமக்கு ஒரு லைஃப் அமைஞ்சிடும், இதுல இருந்து நமக்கு ஒரு ஓப்பன் கிடைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து தான் பண்ணுவோம். அந்த வகையில் தீரா நதி உங்களோட ஃபியூச்சர் கெரியருக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்? இதுதான் நான் நீ எங்கே போனாலும் உங்களோட பெஸ்ட் ஒர்க்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தீரா நதி கண்டிப்பாக. பிகாஸ் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் லைக் யூஸ்வலாக ஒரு பேட்டர்ன் வச்சதை தாண்டி அதை விட்டு கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டாக என்னை கொண்டு வந்து லைக் ரைட் ஃப்ரம் டப்பிங் எப்படி பேசணுன்றதை கொண்டு அந்த மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருந்தார். டப்பிங் வரைக்கும் அந்த கடைசி டைலாக் கடைசி இது பேசுகிற வரைக்கும் ஃபுல்லாக அவர் தான் உட்காந்து வச்சு இது பண்ணிட்டு இருந்தார். ஸோ ப்ராஜெக்ட் தட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். சூப்பர் ஃபைன். ஃப்ரேம்ஸ் ஒன்று வீட்டில் அப்படியே ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கலாம் போல், அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ஓகே பேக்ரவுண்டில் இந்த வால் இருக்குது, அதுக்கு இந்த கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஹீரோயின்ஸ் வந்து ட்ரெஸ் போட்டால் சூப்பராக எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது ட்ரெயிலரில் பார்க்கும்போது. வெளியில் நிறைய ஜோக் பண்ணுறாங்க சூரி ப்ரோ அப்படி இப்படின்னு, ஆனால் அதெல்லாம் தாண்டி அப்படிலாம் எதுவுமே கிடையாதுடா நான் ஒரு பயங்கரமான சினிமோட்டோகிராஃபர் அப்படிங்கிறது இந்த ஒர்க்கில் வந்து பயங்கரமாக தெரியுது. ஸோ எவ்வளோ அந்த சாதாரணமாக ஒரு vlog பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் ஒரு மூவி பண்ணுறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? விளாக் பண்ணுறது வந்து நமக்கு சினாரியோ தெரியாது. ஆமாம் ஃப்ளோவில் போகிறது. ஆமாம் ஃப்ளோவில் போகிறது. க்ளவுட்ஸ் பாசிங்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். திடீர்னு ஹார்ஷாக இருக்கும், திடீர்னு லைட் இல்லாமல் இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே அங்கே வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கும். விளாக் வந்து நான் சொல்கிறது வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி தான். அந்த மொமெண்ட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த மொமெண்ட்டை நீ கேப்சர் பண்ணி ஆகணும். நீ எந்த சினாரியோ நீ எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல கண்டென்ட் வருது, அந்த சினாரியோவை நீ எடுத்து தான் ஆகணும். வெப் சீரிஸ் வந்து நமக்காக ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த இடத்துல என்ன வரப்போகுதுன்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஆர்டிஸ்ட் இங்கே தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம், இல்லை ஆர்டிஸ்ட்க்கு இப்போ தான் லைட் வைக்க போகிறோம், எல்லாத்துக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்கும்ல. ஸோ அதுவும் சேலஞ்சிங், இதுவும் சேலஞ்சிங் தான். இருந்தாலும் இதில் வந்து நம்ம வந்து சினிமாட்டிக்காக காமிக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. நமக்காக ப்ரொடியூஸ் பண்ணி இவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி இவங்க டைம்லாம் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணி வரும்போது நம்ம இதை விஷுவலாக எப்படி காமிக்கிறோங்கிறது தானே ஃபஸ்ட்டு. என்ன தான் கண்டென்ட் நல்லா இருந்தாலும் விஷுவல் ஓகேடா, இது வந்து இந்த இடத்துல நம்ம பிச் பண்ணலாம், இது பிச் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் இவங்க வச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக விஷுவல் பார்ப்பாங்க. ஸோ அந்த விஷுவலுக்கு நம்ம ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்ல. ஸோ அந்த ஜஸ்டிஃபிகேஷனில் நான் ஓரளவுக்கு எடுத்திருக்கேன்னு தோணுது. மீதி வந்து பார்த்து ஆர்ட் நான் இந்த இடத்துல ஒரே அம்சம் சொல்லிக்கிறேன். நூருல் அமீன் அவர் தான் ஆர்ட் பண்ணாரு. அவர் இப்போ வந்து துல்கர் சல்மான் சார் படத்துல பண்ணிட்டு இருக்காரு, ஹைதராபாத்ல இருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான். நம்ம என்ன சொன்னாலும் நம்ம ஃப்ரேம்ல போதும் தலைவா, இதுக்கு மேல வேணாம்னு சொன்னாலும் பரவாயில்ல, வால் எம்டியா இருக்கு, நான் போய் பெயிண்ட் பண்றேன் அப்படின்னு ப்ரஷ்ல பெயிண்ட் பண்ணுவார். இது பிரேக் பண்ணி ஒரு சினாரியோ நடந்துச்சு, அதை சொல்கிறேன். அது எல்லாருக்கும் தெரியும், டீமில் இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும். என்னென்னா நம்ம வந்து கோவளமில் ஒரு ஷூட் ஹவுஸ்க்கு போய் ஃபுல்லாக ஷூட் எடுக்கிறோம். அங்கே தான் 5 days தான் ஷெட்யூலு. 5 days ஃபுல்லாக ஷூட் எடுத்துருக்கோம். இவங்க 2 பேரும் அப்போ தான் இந்த வீட்டுக்குள்ளே வராங்க. ஸோ வீடு உங்களுக்கே தெரியல, புது வீடாக மாற்றணும்னா ஆஸ் யூஷுவல் ஏதாவது பெயிண்ட் அடிக்கிற மாதிரிலாம் ஷார்ட்ஸ் இருக்கும். வீடு ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிற மாதிரி மாண்டேஜஸ் எல்லாம் எடுக்கிறோம். இவங்க 2 பேரும் நிஜமாவே பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க.
ஃபுல்லாக உள்ளே வரும்போது ஒரு வயலட் கலர். நான் சொல்லும்போது டே இந்த வீடு வேணாண்டா, நம்ம கலர் பேலட்லேயே இல்லைடா, டே இருக்கட்டும், நம்ம மாண்டேஜாவே இவங்க 2 பேரும் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஸோ அவங்க கலர் பேலட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரியே சீன் வச்சுருவோம் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே போவோம். நம்மளுக்கு வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற மாதிரி தான் கதை. போய் ஃபுல்லாக பெயிண்ட்லாம் அடித்து எல்லாம் பக்கா 5 நாள் ஷூட்லாம் போய் லாஸ்ட்டு கடைசி ஷெட்யூல் அவசரமாக எடுத்துகிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு 4-5 பேர் உள்ளே வந்தாங்க. அது ஷூட் ஹவுஸ் தானே, யாராவது பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு அங்கே இங்கே போகிறாங்க, ஷூட் போயிட்டுருக்கு. நம்ம ஷூட்டை ஆக்சுவலி பிரேக் தான், ஏன்னா ஒருத்தவங்க உள்ளே வராங்கும் போது பிரேக் பண்ணி தானே போகணும். பிரேக் பண்ணி நாங்கள் போய் என்னடா எல்லா ரூமுக்கும் போகிறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து கூப்பிட்டேன், தலைவா என்ன மேட்ரு, அந்த மாதிரி ஷூட் எடுத்துக்கோ. என்ன இல்லை தலைவா, நான் வந்து மிஷ்கின் சார்கிட்ட அசோசியேட் டைரக்டராக இருக்கேன். ஓ சூப்பர் தலைவா, வெல்கம் வாங்க. இல்லை தலைவா, இந்த பில்டிங், இந்த ரூம், இந்த ஃபுல் ரூம் அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாமே நம்ம வந்து பேட்சுக்காக வச்சிருந்தோம் படத்துக்கு, நீங்க இப்போ தெரியாம பேசிக்கிட்டு இருக்கோம் தலைவா. இது வீடு வந்து ஷூட் ஹவுஸா கொடுக்க மாட்டாங்க, இது வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்க இது பண்ணல. திடீர்னு என்ன தலைவா மொத்த வீட்டையுமே மாத்திட்டீங்க, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வச்சுட்டு அப்புறம் இவங்களோட ரூம் இருக்கும், இவங்க படிக்கிற ஸ்டடி ரூம்னு ஒன்று இருக்கும். அதில் நூருல் அமீன் வந்து வால் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து ஒரு ஆர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆர்ட்டை பார்த்துட்டு அவங்களே வந்து சரி நல்லா இருக்கு, நாங்கள் இதை வச்சே போய்க்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சாரோட டீம்மேட்டே வந்து நல்லா இருக்கு, ஆர்ட் நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த கதைக்காக. ஃப்ரேம் நல்லா இருக்கிறதுக்கு நூருல் அமீன் அவர் வந்து அந்த பிரதர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. இப்போ அதே மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தாருன்னா, இப்போ சூர்யா சொல்லும் போது நானும் சொல்கிறேன், இந்த வெப் சீரிஸ்னா 8 எபிசோடு தான். இதுவே தனியாக ஒரு மாண்டேஜ் அந்த மாதிரி போட்டோம்னா இப்போ ட்ரிம்காக அப்படி பண்ணோம், இல்லை தனியாக நேஷனல் ஜியோகிராஃபி சேனலுக்கே ஒரு அந்த அளவுக்கு ஃபுட்டேஜ் இருக்குலாம். ஏன்னா இவனும் அவ்வளோ பண்ணுவாங்க. அதாவது ஆர்டிஸ்ட் எங்களுக்கு தான் தெரியும், ஆந்திரா ஒரு நாள் கூப்பிட்டு போவாங்க. ஆந்திரா போனோட ஒரு இடத்துக்கு போய் ஷூட்டில் மாண்டேஜ் என்ன சொல்லிட்டு நாங்கள் அலோவே பண்ணல, சரி அலோவே பண்ணல சொல்லிட்டு அப்செட் எல்லாருமே. சரி அலோவ் பண்ணல, அப்செட் என்ன பண்ணலாம், ஆந்திரா வரையும் வந்துட்டோம், செலவு பண்ணு, ஒரு ஃபால்ஸுக்கு போகலான்னு கூப்பிட்டு போனாங்க. சூப்பர், ஃபால்ஸ்னா ஃபால்ஸுக்கு மட்டும் தான் போனோம், போய்கிட்டே இருப்போம். சம்பந்தம் இல்லை ஒரு காட்டில் நிறுத்துவானுங்க, நிறுத்திட்டு இங்கே ஒரு மாட்டை செம்மையா இருப்போம் இந்த இதை சொல்லிட்டு உண்மையிலே பண்ணுவான். ஒரு ஆடெல்லாம் மேயும் போய் நாங்கள் 4 பேரை போயிட்டு ஆடு கிட்ட விளாடுற மாதிரி ஒரு மாண்டேஜ் ஸ்டார் ஃபுல்லாக எடுப்பான். திரும்ப போயிட்டே இருக்கோம். ரொம்ப அங்கே ஒரு இட்லி கடை வச்சிருப்பான், இப்போ போய் இட்லி சாப்பிட்ற மாதிரி இட்லி மாண்டேஜ், ஃபுல் மாண்டேஜ் அடிச்சு நவுத்துவான். ஃபால்ஸ்ல போனா ஃபால்ஸ் தண்ணி குடிக்கிற மாதிரி அங்க ஒரு இது மாண்டேஜ். நான் அதான் சொல்றேன், இதுல வெப் சீரிஸ்ல வச்சிருக்காங்க, வைக்க முடியாது ஏன்னா அவ்வளவு மாண்டேஜஸ். நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்ல போட்டுடலாம். நீங்க என்ன பண்ண, ஒரு 2 வருஷத்துக்கு இதை போட்டுங்க. அதான் சூர்யாவோட விஷுவல் ட்ரீட்னா பட் அது நம்மளால காட்ட முடியாது, ஏன்னா அவ்வளவு எடுத்து வச்சிருக்கான். எனக்கு ஒரு மாதிரி ஏன்டா இவ்வளவு எடுக்கிறீங்க, செம்மையா இருக்கு லைட்ல பாரு சொல்லிட்டு, சரி நீ அங்க ஃபால்ஸ்ல விழுது சூப்பரா, அங்க மாண்டேஜ் மட்டும் எடுத்துலாம், அங்கே சாரு குளிச்சுட்டு உழுந்துரும், நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள அப்படி போயிட்டு வாங்க, உள்ள எங்க போறது, அங்க ஒரு மாண்டேஜ் எடுப்பான். ஆனா ஒரு என்னன்னா அந்த நம்ம ஒரு இடத்த கூட வேஸ்ட் பண்ணவே இல்லை இவங்க. இங்க இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் அந்த ஃபால்ஸ் போறோம்னா 200 கிலோமீட்டர்ல ஒரு 400 மாண்டேஜ் எடுத்திருக்கோம். ஆனா அதுல இப்ப நான் இது காமெடியா தான் சொன்னேன், ஆனா யோசிச்சு பாருங்க, மெனக்கெட்டு இறங்கி ஃப்ரேம் வச்சு எடுக்கிறது. ஒரு இடத்துல திடீர்னு வண்டி பெட்ரோல் சண்டை போட்டா கூட சைடுல மாண்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சுடுவான். இது ஒரு விஷயம் சமையா ஒரு கிளைமாக்ஸ் வச்சு விட்டுறாங்க. ஆனா அந்த அளவுக்கு ஒரு லவ். ஆனா இப்போ நான் 8 எபிசோட் தான் பார்த்தோம், தனியா ரிலீஸ் பண்ண மாட்டேஜா, பட் சூப்பரா அந்த மாறி மாறி போட்டி எல்லாருக்குமே 12 எபிசோட ஃபைனல் ட்ரிமா. அது இங்க எல்லாருக்குமே அது இருக்குது. இவனா எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போடுறது, இவன் அதுக்கு மேலே போடுறது, ஜெய்ப்ரோ நம்ம ஆக்டிங் பண்ணலாம், பிரீத்தா என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம். ஸோ அந்த டீமாவும் நிறைய இருக்கு. என்ன நம்ம எடுத்தாதானே தலைவா எடிட்ல தெரியும் எப்படி எங்கெங்க உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற. ஆர்டிஸ்டா அவங்களும் பாவம், நான் சொல்ற இடத்துல இறங்கணும், ஒரு இடத்துல அப்பதான் சரி போதுண்டா தூங்குவோண்டா. இப்போ ஒரு பாட்டு இறங்கி சொல்லிட்டு இறங்கி ஒரு பாட்டு ஓ பில்லக்கா பாட்டு ஒன்று இருக்கு, அது ஒரு தெலுங்கு பாட்டு. அதே பாருங்க, அது ஒரு மாண்டேஜ் ஒன்று இருக்கும், அது தெலுங்கு ஏரியா. அந்த ஏரியாவோட நாங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். அதே ஏரியாவில் நாங்கள் சாங் வீடியோ ஓ பில்லக்கா அந்த பாட்டு கேட்டு பாருங்க. நான் ஷாக், இதெல்லாம் சூரிய எங்கேயும் நிக்க வச்ச மாதிரி இருக்கேடா பார்த்தா அந்த இடம் தான், அது ஃபுல்லா எடுத்திருப்பான்.
ஆந்திரா ஒரு கவர் பண்ணிருப்பாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு ஸ்டைல் எடுப்பாங்க. இப்போ நமக்கு இது மட்டும் தான் அவன் எக்ஸ்ட்ரா எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. இப்போ பிரதர் சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கலாம், மேபி எடிட்ல யூஸ் ஆச்சுன்னா பேட்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒன்று இருக்கு. உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் எந்த மாதிரி இருந்துச்சு? ஆக்சுவலி நம்ம சீனா பார்க்கும்போது வந்து சீனுக்கு வந்து இந்த டைலாக் இந்த க்ளோஸ் போதும், இந்த ஒயிட் போதும் அப்படின்றது இருக்கும். நம்ம சாங்குன்னு வரும்போது அது எது யூஸ் ஆகும், எது யூஸ் பண்ண முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது. திடீர்னு எடிட் டேபிள்ல வந்து இது இல்ல. ஆமா, அதுவும் நம்ம எடிட்டர் கொஞ்சம் கோளாறான ஆளு, ஓப்பனா பேசிடுவாரு. ஒரு நாள் ஷூட் பண்ணோம், அது ஃபுல்லா எடிட் பண்ணிட்டு 10 நிமிஷம் இருக்குன்னா 10 செகண்ட் போதும் தூக்கிடு அப்படின்னு தூக்கிட்டு போய் பேட்ச் எடுத்துட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாரு. நாங்க 2வது வாட்டி போனோம் திருப்பி அதே தடாக்கு 2வது போனோம். உருண்டு பரண்டெல்லாம் ஃப்ரேம் வச்சு எடுத்துருப்போம், அங்கே கட்டு டெலிட் அந்த மாதிரி போயிடும். நீங்க சொல்லுங்க பிரீதா, எப்படி இந்த ஹோல் ப்ராஜெக்ட் இப்போ இன்டர்வியூலேயே வந்து நல்லா பார்க்க முடியுது. அதாவது ஒரு சீரியஸாக ஒரு டைலாக் பேசணும் அப்படின்னாலே பேச விட மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் ஏதாவது பேக்ரவுண்ட்ல இருந்து கலாச்சிட்டு கண்ணா பின்னான்னு சிரிக்க வச்சிருவாங்க. இதோட அனுபவம் எப்படி இருந்தது, கூட இருந்தவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? இங்க வந்து அவங்கெல்லாம் சிரிக்கிறத விட அவங்கெல்லாம் என்ன முறைச்சது தான் ஜாஸ்தி. ஏன்னா நிறைய விஷயம் எனக்கு சிரிப்பு வந்துடும். இவங்க எல்லாம் சிரிச்சு 2 செகண்ட்ல நிறுத்திடுவாங்க, என்னால ஒரு 27 செகண்ட்ஸ்க்கு நிறுத்த முடியாது. அது சில நேரம் 3-4 மினிட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 15-20 மினிட்ஸ் கூட போயிருக்கு சிரிக்கிறது. மூக்கள் காதுல இருந்து ரத்தம் வந்துருமே எல்லாம் சிரிச்சா. அது எங்களுக்கு வந்துருக்கு. அவங்க அது கூட பார்த்து சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. என்ன மூக்குல சிரிச்சுட்டே தான் இருக்கும். அது வந்து ஒரு சீன், இப்போ ஒரு பர்த்டே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாருமே இருந்தாங்க. லாஸ்ட் ஷார்ட் சீன் தான் 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், 12 to 2 அது முடிச்சா பேக்கப், எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கலாம், தொடர்ந்து ஒர்க் போய் தூங்கிடலாம். அப்படி ஒரு சீரியஸா இன்னைக்கு முடிச்சிடணும் அப்படி இருக்கிற நேரத்துல நானும் மோனிஷாவும் தான் இருந்தோம். மோனிஷாவும் நானும் சும்மாவே ஏதாவது ஒண்ணுன்னா அங்க சிரிச்சுப்போம். அந்த கேர்ள் டாக்ஸ் இருக்கும் அப்படி. என்னமோ நாங்க அந்த டயர்டு ஒரு 24 hours கிட்ட ஷூட் பண்ண டயர்டு எல்லாம் சேர்த்து வச்சு ஏதோ ஒரு சின்ன இதுக்கு சிரிக்க ஆரம்பிச்சோம். எதுக்குன்னே தெரியல. அது போச்சு 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 போச்சு. இவரை பார்த்தா சிரிப்பு வருது, இவர் ஏதாவது பேசினா ஆக்ஷன் முக்கியமான சீன், ரொம்ப சீரியஸா இருக்க வேண்டிய சீனு. இவர் ஏதோ சீரியஸா பேசும்போது நாங்க சிரிச்சு அவ சிரிச்சு 2 பேரும் உட்கார்ந்து சோஃபால உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருந்தோம். இவரெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகாம இருக்காரு உங்களுக்கு. ஆனா இவரே டென்ஷன் ஆயிட்டாரு, செம்ம டென்ஷன். அப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவர் வாய்ஸ் அந்த மாதிரி, ஆனா அந்த வாய்ஸ்ல அவர் எல்லாமே பண்றாரு. கோபுர டென்ஷன் நான் பண்ணவே மாட்டேன், ஆனா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கு. நாங்க முடிவு பண்ணோம் யார முடியும் சொல்லிட்டு இதான் சாங்க சொல்லிட்டு இந்த இரவு சிரிச்சுட்டே இருந்தோமா, எல்லாரும் டென்ஷன் ஓடிட்டு இருக்கோம். என்னடா ஆனா ஒருத்த மட்டும் இந்த சிரிப்பை யூஸ் பண்ணிட்டு லைட் அங்க வச்சுட்டு அவன் கத்துறான், அண்ணன் கீழே இருக்கு அது சிரிச்சுட்டு அதே நீ எடுத்துட்டு வா, இன்னும் 1/2 மணி நேரம் டைம் இருக்குங்கிற மாதிரி அவரு ஒருத்த மட்டும் வேலை பார்த்துட்டு அந்த சீனுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நான் பயந்துட்டேன். என்னன்னா முக்கியமான ஷாட்டு எல்லாரும் தூக்க கலக்கத்துல இருக்காங்க, டைமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேலை கடவுளா கேமரா டீம் ஃபுல்லா செம்மையா பண்ணுவான். ட்ரை பண்ணி எடுத்துருவோம், சரி பண்ணி சரி அப்படியே பாஸ் வேலை செஞ்சுட்டாரு. ஃபேவரட் மெமரி. சோ அத ஃபேவரட் எனக்கு, இவங்களுக்குலாம் ரொம்ப 10 நிமிஷம் செம்ம ஹாப்பியா இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க என்னப்பா சீக்கிரம் எல்லாருமே வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்க, சீக்கிரம் வந்துட்டாங்க. ஆனா நமக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய லாங் ஜேர்னி, எங்கெங்க அடி வாங்கியிருக்கோம், எங்கெங்க நின்றுருக்கோம் அப்படிங்கிற எல்லாருமே தெரியும். ஸோ உங்களோட ஜேர்னி பத்தி லாஸ்டா சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம். ஜெய்சிலன் பிரதர் எங்க இருந்து ஆரம்பிச்சு இப்போ எங்க வரைக்கும் நிக்குது? ப்ரொஃபஷ்னலாக ஆரம்பிச்சது 2017 இருந்துச்சு சார் எங்கள் சேனலில் தான். விஜயனை வந்து ஆக்சிடெண்ட்டாக ஒரு காம்படிஷனில் மீட் பண்ணி அதில் அவங்க பார்த்து என்னை டீமில் சேர்த்துக்கிட்டா தான். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. ஸோ ஒரு பிரேக் கிடச்சது வந்து நாங்கள் லாக்டவுன் கதைன்னு ஒரு சீரீஸ் பண்ணோம். அந்த சீரீஸ் மூலமாக தான் பிரேக் கிடச்சிது. அப்புறம் ஒரு படம் கிடச்சிது, அப்புறம் இந்த சீரீஸ் கிடச்சிது. ஸோ இட்ஸ் 7 years. அப்படியே 7 years அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கு. சூரிய பிரதர் உங்களுக்கு ஒரு 4-5 years எனக்கு தெரிஞ்சு 4-5 years இருக்குமா பேக்ரவுண்ட் இண்டஸ்ட்ரி? அதுக்கு மேலே இருக்கும். அதுக்கு மேலே ரொம்ப வயசானவங்க ஒரு 30 ஜஸ்ட் 23. என்ன தலைவா, கடவுள் புண்ணியத்தில் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வருது, பண்ணுறது நல்லபடியாக போய். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யாரெல்லாம் ஹாப்பி ஆனாங்க? யார் ஹாப்பியாக? வீட்டில் அம்மா அப்பா சித்து அண்ணெல்லாம் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்க இல்லையா? ஹாப்பி தான். நம்ம எப்படி சொல்கிறது, இப்போது இதை வச்சு அடுத்த கட்டம்னு எதாவது இது பண்ணலாம்ல, அடுத்தது எதாவது பெருசாக கேட்கலாம். இதை போர்ட்ஃபோலியோ தானே தலைவா, கேமராமேனுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ இது ஒரு போர்ட்ஃபோலியோவாக தான் நான் பார்க்குறேன்.
எனக்கு சூரிய பிரதர் என்ன பிடிச்சது அப்படின்னா இந்த கலாய்க்கிறாங்கலாம் தாண்டி ரொம்ப சென்சிபிளாக பேசுவார், ரொம்ப கருத்துள்ளதாக வந்து நிறைய ட்ரைவ் பண்ணுவார். இது இந்த மனுஷனுக்குள்ள எப்படி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய வியந்து பார்த்துருக்கேன். சூப்பர் ப்ரோ. நீங்கள் சொல்லுங்கள் பிரீதா. ஜேர்னி நான் வாங்காத ரிஜெக்ஷன்ஸே இல்லை, அடியே இல்லை. எல்லாம் இப்போ வரைக்குமே நான் இதை தாண்டிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிற அளவுக்குலாம் நம்ம இப்போதைக்கு எதுவும் வரல. பட் இப்போ வரைக்கும் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பட் சைடு டு சைடு இந்த ஒரு மாதிரி குட்டி குட்டி வின்ஸும் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு பெரிய வின் வந்து கதைப்போமா. அதுக்கு முன்னாடி கண்மணி அன்போட காதல்னு ஒன்று பண்ணேன், அதில் தான் ஒரு பெரிய இது கிடச்சிது, அது கதைப்போமா. அப்புறம் இப்போ தீராநதி, எல்லாம் ஒரு குட்டி குட்டி சைடு வின்ஸு. அதை தாண்டி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் சொல்ற இடத்துல நான் இல்லை. ஸோ இது இன்னும் ப்ராசஸ்ல தான் இருக்கு. ஃபியூச்சர்ல அந்த சொல்ற ஸ்டேஜ் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் வரும்னு நம்புவோம். ஹோப்ஃபுல்லி. அதிர்ச்சி பிரதர். நமக்கு அந்த மாதிரி தான் தெளிவா பெருசாலாம் இல்லை, நம்ம ஒன்றும் வேலை கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய பண்ணணும்ல. நம்ம வந்து நான் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஆரம்பிச்சு இது ஒரு 9 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பிளாக் ஷிப்ஸ் வந்து ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. அது முன்னாடி நான் காலேஜ் முடிச்சதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏதாவது பண்ண சொல்லிட்டு. அது ஒரு 9 வருஷம் மேலே தாண்டிடுச்சு. இப்போ வரைக்குமே நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கோம். அது ஒன்று, ஏன்னா இதை நான் ரொம்ப நம்புறேன். இது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் நான் நம்பலை, ஒரு 3-4 வருஷம் ரொம்ப நம்புறேன். நீ வேலை பண்ணிட்டே இருந்தா ஏதாவது சில வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வரைக்குமே கடவுள் கொஞ்சம் பிஸியாக தான் வச்சுட்டு இருக்காரு. உடனே அவ்வளோ ஆகிட்டு அப்படிலாம் இல்லை, ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்குல்ல, அதுவும் பெருசு. அதில் என்ன பெஸ்ட்டாக பண்ணணும், அதை அடுத்த கட்டம் போகணுன்னு. ஸோ இப்போ அழகாக போயிட்டு இருக்கு. போக வரும்போது நானே சொல்கிறேன் இல்லையா, புது வீட்டுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பாக எவ்ரி பாய்ஸுக்குமே வந்து வீடு கட்டுறது அப்படிங்கிறது பெரிய கனவாக இருக்கும். அந்த வகையில் நன்றி நன்றி. ஜானகி ராமன் பிரதர். அது ப்ராஜெக்டாகவே ஒரு 3 வருஷம் ப்ராஜெக்ட். 2 வருஷம் போஸ்ட் ப்ளஸ் இதில் இருந்துச்சு, 1 வருஷம் ஸ்கிரிப்டுக்கானது போயிடுச்சு. ஸோ அந்த அத்தனை வருஷம் எஃபர்ட்கான ஒரு பலனாக அது இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். பாருங்க தலைவா, தீராநதி வெப் சீரிஸ் சரியா, கிரியேட்டட் பை ஜானகிராம் மாதவன். 31/5/2022. 2 வருஷம் ஆச்சா? 22 ஷூட்டுக்கு அப்புறம் ஓகே, ப்ளஸ் ஸ்கிரிப்டுக்கு ஒரு வருஷம், 3 வருஷம் பெரிய ட்ராவல். இப்போ எங்களை விட இப்போ நாங்களாம் ஆர்டிஸ்டோ அடுத்து பண்ணுறோம். இவனுக்குலாம் அந்த கதையை வச்சுட்டு ஜானகி தான் ரொம்ப கஷ்டம். இதை பண்ணி அடுத்து அவன் வரணும்னா இதான் இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒன்று இருக்குல்ல, எல்லாரும் உண்மையா உழைச்சிருக்கோம். உடனே மற்றவங்க எல்லாரும் எல்லாம் உண்மையா உழைக்கிறது தான். இதுல என்னன்னா எல்லாரும் புதுசு. இப்போ இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களா, சூர்யா கேட்குறீங்க ஜெயிக்கணும் அப்படி இல்லை, நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடியும் இந்த மாதிரி தான் இருந்தோன்றேன். ஒன்னா அதனால தான் ஸோ இப்படி ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்க தாராளமாக பிளாக் ஷிப் வேலையில் ஓட்டிட்டுல போயிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா ஒர்க்கும் நல்லா தான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிக்க நிறைய. ஆமா வியூவர்ஸ், தீராநதி பிளாக் ஷிப் வேல்யூ ஓடிடி ஆப்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்க பாருங்க, பார்த்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. டீம் எல்லாத்துக்குமே வந்து ஆல் த பெஸ்ட். நிறைய இதே பாசிட்டிவ், இதே எந்தோட இதே ஸ்பீட்ல நிறைய நீங்க சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் நீங்க வந்து பண்ணணும். உங்களோட எனர்ஜி சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ. கொஞ்சம் நல்லா தான் இருந்தோம் நாங்க. நீங்க ஒரு எனர்ஜி நல்லா ஒரு வைபா பண்ணீங்க. ஆனா நடுவுல அந்த மாட்டி ஒரு சில கேள்வி கேக்குறீங்களா, அதை மாட்டி விடுற மாதிரி இல்ல தெரியும். அதை மட்டும் தவிர்த்துருங்க. இப்போ growth வெளியில இருந்து பார்க்கும்போது சூரிய பிரதரோட growth பயப்படுறாரு அவரு. ஏமா நீங்க வந்த உடனே சந்தோஷம் பேசி ஸ்ரீராம் என்ன அதை கொஞ்சம் சந்தானம் சூரி ஜெய்சீலன் அதிர்ச்சர். So thank you so much. Thank you. All the best. Thank you. Thank you so much.